வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தண்டு சுசுரா தைலங்க. இந்த தண்டு சுசுரா தைலம் சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களின் பிறப்புறுப்பை இயல்பாக தடிமனாக்குவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய வைப்பதற்காகவும் இந்த தண்டு சுசுரா தைலம் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுதுங்க. இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுடைய பிறப்புறுப்பு நல்லா தடிமனாக ஆரம்பிக்கும், நல்ல நீளமாக வளர்ச்சி பெற ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இது மெயினாக யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயது முதலேங்க சின்ன வயசுலேருந்தே பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போலாம் சொல்லுவாங்க, சார் எனக்கு 30 வயசு ஆகுது, 35 வயசு ஆகுது, 28 வயசு ஆகுது, 15 வயசு ஆகுது, இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு 2 இன்ச்சு அளவுக்கு தான் இருக்குது, கட்டை விரல் சைஸ்க்கு தான் இருக்குது, கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்வாங்க. நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டேன் சார், ஆனால் ஒரு ஃபில்ஃபில்லே ஆகலை சார், ஒரு திருப்தியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த தண்டு சுசுரா தைலம்ங்க. அது மட்டும் இல்லை, அதிகப்படியான சுயன்பம் பண்ணி பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, சுருங்கி இருக்குனாலும் இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்துறதுனால நல்ல ஒரு தடிமனோ நல்ல ஒரு விருப்பத்தன்மையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த 2 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரிங்க, இதை அனுப்பித்தரேன். இது முழுக்க முழுக்க மூலிகையினால் தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துன்னு சொல்லலாம். இதே சித்த மருத்துவ அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் கூறிய வழிகாட்டிய அதன் அடிப்படையில் தயாரிச்சதுங்க. அதனால் கண்டிப்பாக இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் இந்த பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குன்னா சில மூலிகைகளை, சஞ்சீவி மூலிகைகளை கொண்டு அதை படிப்படியாக நல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நல்ல ஒரு தடிமனாகவும் நீளமாகவும் நேச்சுரலாகவே ஒரு வளர்ச்சியை அடைய வச்சுக்குப்பாங்க. அந்த மூலிகைகளை கொண்டு தான் நம்ம மூலிகை எண்ணெயை தயாரிச்சிருக்கோம். அதனால் இந்த மூலிகைகள் பக்க விளைவுகள் அற்றது. அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியும் பெறுங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கின்ற அந்த 2 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மூலிகை எண்ணெய் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நல்லா இதை குலுக்கிட்டு ஒரு 5 சொட்டு பிறப்புறுப்பு மேலே விட்டு முன்னோக்கி நீவி விட்டால் போதுங்க. ஒரு வாரத்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. நாங்கள் 15 நாள் பொறுத்து, அதாவது ஒரு வாரத்துலேருந்து 15 நாட்களுக்குள்ளே இந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். இது எண்ணெய் 90 நாட்களுக்கு வருங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 5 சொட்டு தான் நம்ம விட போகிறோம். அதனால் கண்டிப்பாக இது 90 நாட்களுக்கு சாலிடாக வரும். அதனால் தயவு செஞ்சு இந்த மூலிகை மருந்து பிறப்புறுப்பு பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தும் போது அங்கே ரத்தோட்டமும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சியும் பெறுங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த 2 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரிக்காங்க, கண்டிப்பாக நான் அனுப்பி தரேன் நண்பர்களை. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த 2 நம்பரை